ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி vlog. நம்மளோட கிச்சனில் அருமையான சூஷியம் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொதுவாக மைதாவில் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் உளுந்து மாவில் செஞ்சு காமிக்க போகிறேன். உளுந்து பாருங்கள், 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். 50 கிராம் பச்சரிசி சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை நல்லா கெட்டி பார்த்துக்க அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய், ஃபுல் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதுக்கு கடலைப்பருப்பு தேவைப்படும். 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை. இப்போ கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போ 1 கப்புக்கு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதே கப் அளவில் 1.25 அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டேன் நான். இது 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குழஞ்ச மாதிரி எடுக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 3/4 பதம் வெந்த மாதிரி அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதான் சரியாக இருக்கும். பருப்பு ஒரு சைடு வேகட்டும். இப்போ நம்ம உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், மாவு உளுந்து மாவு அரைச்சாச்சு. இந்த கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா பொடியாக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காயெலாம் சேர்த்து வெல்லம் சேர்த்து பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாயிடுச்சு. இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா தேங்காயிலே லைட்டாக தண்ணி இருக்கும். அதுவே இதுக்கு சரியாக இருக்கும். அதனால் நான் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல பாருங்கள். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஸ்வீட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போயே நல்லா கெட்டியாக இருக்குது. ஆறுனதும் இன்னும் நல்லா கெட்டியாகிடும். ஸ்டஃபிங் நல்லா ஆறட்டும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாவில் நம்ம உப்பும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அது பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் பிடிச்சி வச்சுக்கும்போது நம்ம மாவில் டிப் பண்ணி சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ உருண்டை பிடிச்சிட்டேன். எனக்கு எந்த சைஸ் அளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் மாவு கூட பாருங்கள், ஒரு சின்ன பவுலில் நான் கம்மியாக கொஞ்சம் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் குறைச்சிட்டேன். இப்போ அடுப்பில் ஆணல் வச்சிடலாம். பாருங்கள், வானலில் எண்ணெய் சேர்த்துட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய். இப்போ நம்ம ஒரு உருண்டையை டிப் பண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அதனால் அடுப்பில் நல்லா எல்லாத்தையுமே வானலில் பிடிச்சி போட்டுட்டேன். இப்போ போட்டதும் திருப்பக்கூடாது. திருப்பினீங்கன்னா உடஞ்சிரும். இந்த டைமில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்புங்க. இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வந்துருப்பாங்க.
பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். விஷயம் பாருங்கள், எல்லாமே நாங்கள் போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக வந்துருக்கு. நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்குது. டேஸ்ட்லாம் அருமையாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.